அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 7ல் 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 7 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் முதல் இயலாக இது இருக்கும். மொத்தமாக பார்க்கும்போது 7வது இயல். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஒரு முறை புத்தகத்தில் இயலை முழுமையாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். வரவிருக்கிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தர்மா அகாடமி யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கு சில நபர்களால். ஸோ அதனால தான் இந்த புது சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த சேனல் டெர்மினேட் ஆகி போச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் அடுத்தடுத்த நாளில் போடுற மற்ற சப்ஜெக்ட் வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போயிடுவோம். முதல் வினா: புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற வரிகளை பாடியவர் யார்? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி அவர்கள். இரண்டாவது வினா: ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1919. காந்தியை கவர்ந்த நூல் எது? காந்தியை கவர்ந்த நூல் கீழ்கண்டவற்றுள் எது? ஆன்சர் திருக்குறள். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தி யாரை பற்றி கூறினார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தி யாரை பற்றி சொன்னார்? ஆன்சர் உவேசா. ஐந்தாவது வினா: வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1780. அதுலேருந்து ஒரு 8 வருடங்கள் ஆட்சி பண்ணுவாங்க. ஆறாவது வினா: தமிழ் கையேடு அப்படிங்கிறத இயற்றியவர் யார்? தமிழ் கையேடு அப்படிங்கிற நூலை இயற்றினது யார்? ஆன்சர் ஜியு போப் அவர்கள். ஏழாவது வினா: ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரம் போர் புரிந்தவர் யார்? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். பெண்கள். ஓகேங்களா? அடுத்தது எட்டாவது வினா: எழுது என்பது எவ்வகை சொல்? எழுது அப்படிங்கிறது எவ்வகை சொல் அப்படிங்கிறாங்க. இப்போ எழுது அப்படிங்கிறது என்ன? ஒரு செயலை குறிக்குது. அப்போ செயல்னாலே உங்களுக்கு வினை வந்துடும். ஓகேவா? வினைச்சொல். அடுத்த வினா ஒன்பதாவது வினா: காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகள்கிட்ட உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஊர் அப்படின்னா மதுரை. பத்தாவது வினா: இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். 11வது வினா: சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன? சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1906 அக்டோபர் 16. ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பாருங்கள், வஉசி அவர்கள். பேட்ரியாட்டிசம் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? பேட்ரியாட்டிசம் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? 13வது வினா. ஆன்சர் நாட்டுப்பற்று. 14வது வினா பாருங்கள். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் காந்தி அவர்கள். ஓகேங்களா? தலைமை வகித்தவர். வரவேற்பு குழு தலைவர் தான் வேற ஆளு. ஓகேவா? வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் யார்? வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண் உடையாள். மெய் என்பதன் பொருள் தருக. மெய் என்பதன் பொருள் உண்மை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என்ன? காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்?
ஆன்சர் தாரா பாரதி. தாரா பாரதி. இது எங்கள் கிழக்கு என்னும் நூலை இயற்றியவர் யார்? இது எங்கள் கிழக்கு என்னும் நூலை இயற்றியவர் யார்னா தாரா பாரதி தான். தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடும் நூல் இது. தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னா திருக்குறள். நூலாடை என்பதை பிரித்து எழுதுக. நூலாடை என்பதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு ஒரு நூல் கூட்டல் ஆடை. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் குயிலி. வேலு நாச்சியாரின் தந்தை யார்? வேலு நாச்சியாரின் தந்தை யார்? ஆன்சர் செல்லமுத்து. மாநகரம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மாநகரம் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். ஓகேங்களா? இடைச்சொல். இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. ஸோ கூடிய விரைவில் சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதனால தான் நம்மளால் வீடியோ அதிகமாக கொடுக்க முடியலை. அடுத்தடுத்த நாட்களில் ஒரு நாளைக்கு 5 வீடியோக்கள் வீதம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ நன்றி, வணக்கம்.